வணக்கம் மக்களே, பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி பெட்ரூமில் ராணவ செம்ம கலாய்ச்சிட்டு இருக்காங்க. முத்துக்குமரன், தீபக், மஞ்சரி, ஜாக்லின் எல்லாருமே. ஜாக்லின் சொல்கிறாங்க, இந்த சீசனில் வந்து ராணவ் வந்து டைட்டில் வின்னர் ஆகிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள் அப்படின்னு வந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. உடனே ராணவ் சொல்கிறான், வாய்ப்பு இருக்குது, நான் கூட டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து ராணவ் வந்து செம்ம கான்ஃபிடென்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ மஞ்சரி வந்து ஒரு இது சொல்கிறாங்க, ராணவ் கூட டைட்டில் வின் ஆகிறதுக்கு வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறான்னா அவன் வெளியே ஏதோ பண்ணி வச்சுட்டு வந்திருக்கான், அது வந்து எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு வந்து மஞ்சரி சொல்கிறாங்க. ஒருவேளை பிஆரை தான் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உடனே ராணுவ சிரிக்கிறான். உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, என்னடா ஃபைனல் வர ஃபுல் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வந்துட்டியா அப்படின்னு வந்து மஞ்சரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க மஞ்சரி, 10 கோடி ரூபாய் எடுத்து படம் 10 கோடி ரூபா போட்டு படம் எடுத்திருக்காங்க இவனை வச்சு. ஸோ அதில் ஒரு ப்ரொமோஷனுக்காக காசு செலவு பண்ண மாட்டாங்களா, அந்த ப்ரொமோஷனுக்கு செலவு பண்ணுற காசை இதுக்கு செலவு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு வந்து பிஆருக்கு செலவு பண்ணியிருப்பாங்கன்னு வந்து மறைமுகமாக சொல்கிறாங்க. ஸோ ப்ரொமோஷனில் இதில் ப்ரொமோஷன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. உடனே முத்துக்குமரன் இங்கிட்டிருந்து சொல்கிறான், நீ எனக்கு இப்போ தான் புரியுது, ஒருவேளை செட் பண்ணி வச்சுட்டு வந்திருப்பான் போல இருக்குது, அதனால தான் இவன் சவுண்ட் மாதிரியே க்யூட்டாக பண்ணிகிட்டு இருக்கான், சவுண்டு மாதிரியே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், சௌந்தர்யா மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஒருவேளை இருக்கும் போல இருக்குது அப்படின்னு வந்து முத்துக்குமரன் வந்து சொல்கிறான். ஏன் வந்து சௌந்தர்யாவை கம்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து க்யூட்டாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. க்யூட்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்கன்னா எதுக்குன்னா, அப்போ தான் வந்து வெளியே அந்த பிஆர் டீம் வந்து அந்த க்யூட்டான ரியாக்ஷன்ஸ்லாம் எடுத்து எடிட் பண்ணி போடுவாங்கள்ல. ஸோ அதை மீன் பண்ணி வந்து சொல்கிறாப்புல முத்துக்குமரன். ஸோ நம்ம ராணவும் அந்த மாதிரி க்யூட்டாக பண்ணான்னா, வித்தியாசமாக பண்ணான்னா அவங்க எடுத்து எடிட் பண்ணி போடுவாங்கள்ல. ஸோ அதுக்காக அப்படி சொல்லிகிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் ராணவோட லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ராணவுக்கு வந்து லவ் ஃபெயிலியர் போல இருக்குது, அந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணிருச்சு போல இருக்குது. ஸோ உடனே கேட்குறாரு தீபக், அந்த பொண்ணு திருப்பி வந்துருச்சுன்னா ஏற்றுக்கிறியாடா அப்படின்னு வந்து தீபக் கேட்குறாரு. உடனே நம்ம ராணவ் சொல்கிறான், எனக்கு கனவு வந்துச்சுன்னா ஒரு தடவை, கனவுல என்னென்னா அந்த பொண்ணுக்கு கல்யாணம். ஸோ நான் நல்லா தூங்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணு கல்யாணம், திடீர்னு ஓடி வந்து நான் வந்து எதுக்கு அப்படி பண்ணேன்னா, உண்மையாகவே கல்யாணத்துக்கு ஒத்துக்கறல, நீ வந்து என் மேலே பொசசிவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், வா நம்ம வந்து சேர்ந்து வாழலாம் அப்படின்னு வந்து சொல்லுது அப்படின்னு வந்து சொல்லி எல்லோரும் ஃபன் பண்ணி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராணவுக்கு நிறையா பேர் இருந்துச்சான். ஸோ ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரை அவனை பிரின்ஸ் தான் கூப்பிடுவாங்களாம். அவங்க அம்மா வந்து அவனை வந்து விக்னேஷ் அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். சொந்தக்காரவங்களாம் விக்கி அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். ஸோ இவனுக்கு எத்தனை பேர் தான்டா அப்படின்னு வந்து எல்லோரும் கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ராணவ் வந்து இதுலேருந்து ஒன்று தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஆருக்கு காசு கொடுத்துட்டு வந்திருப்பான் போல இருக்குது பையன், அதான் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கான். ஸோ ஜாக்லின் கலாய்க்கும் போது கூட அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான், நான் வாய்ப்பு இருக்குது, நான் வந்து டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு அப்படின்னு. ஸோ வந்து பார்க்கலாம், ஒருவேளை ராணவ் வின் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ முத்துக்குமரா என்னையா முன்னாடியே இப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஸோ ஓகே பார்க்கலாம்.